பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு என்னடா இது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் தானே, எனக்கு ஒரு கார் வேணும், கொஞ்சம் வெளியில் வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்பாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து திங்க் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை கார் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, அட்ரஸும் அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்க, உனக்கு மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், பார்த்தா அது நம்ம முத்துவேல் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்காக இந்த புக் பண்ணியிருக்காங்க, அதனால நீ அப்பாவை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவரை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன், நான் தான் சொன்னேன்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பாக வாசல் வரைக்கும் வந்தவங்க வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி உங்கள் அப்பா இன்றைக்கி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அவர் தான் முதல் புக்கிங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் கார் போய் நிற்குது. கோமதியெல்லாம் இருந்துட்டு என்னடா இப்போ வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா ஒரு புக்கிங் வந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன், இங்கே யாரை புக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், முத்துவேல் வந்து நிற்கிறாரு. என்ன போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கோமதி பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜி என்னடா அப்பா அம்மா கூட பேசாமல் இருக்காளேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆனால் கூடிய சீக்கிரம் பேசிடுவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.